டெல்லி மீரட் அதிவிரைவு மெட்ரோ முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதில் ஒரே நெட்வொர்க்கில் 2 மெட்ரோ ரயில் சேவைகள் இயங்குகிறது. அது எப்படி சாத்தியம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 120 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த மெட்ரோவின் சிறப்புகள் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். டெல்லி மீரட் அதிவிரைவு ரயில் வழித்தடத்தின் முழு 82 கிலோமீட்டர் பாதை கட்டுமானம் நிறைவடைந்துள்ளது. மீரட் மெட்ரோ சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மீரட் மெட்ரோ இந்தியாவின் அதிவேக அமைப்பாகும். இதன் மூலம் டெல்லி மீரட் பயண நேரம் சுமார் 55 நிமிடங்களாக குறையும். சதாப்தி நகர் நிலையத்திலிருந்து மெட்ரோ சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது இந்தியாவின் முதல் மண்டல அதிவேக போக்குவரத்து அமைப்பாக இந்த 82.15 கிலோமீட்டர் டெல்லி காஜியாபாத் மீரட் நமோ பாரத் வழித்தடம் அமைந்துள்ளது. டெல்லி சராய்காலே கான் முதல் உத்தரப்பிரதேசத்தின் மோடிபுரம் வரை நீளும் இத்திட்டம் முழுமையாக செயல்படுகிறது. இந்த மெட்ரோ 2 பிரிவுகளாக உள்ளனர். முதல் 23 கிலோமீட்டர் பிரிவு மீரட் நகரத்திற்குள் தனது சேவையை வழங்கும். அதேபோல டெல்லி மீரட் மெட்ரோ ரயில் சேவையும் நமோ பாரத் என்ற பெயரில் இயங்குகிறது. மீரட் மெட்ரோ பிரிவு தன்னுடைய தண்டவாளங்களையும் உள்கட்டமைப்புகளையும் நமோ பாரத் ரயிலுடன் பகிர்ந்து கொள்ளும். பயணிகள் ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறாமலேயே தங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயிலில் ஏறிக்கொள்ளலாம். அதிகபட்ச வேகம் மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகம். இயக்கப்படும் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகம். 21 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 30 நிமிடங்களில் கடக்க முடியும். இந்த 23 கிலோமீட்டர் வழித்தடம் 16 கிலோமீட்டர் உயர்மட்ட பாதையாகவும் 7 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையாகவும் உள்ளது. மொத்தம் 13 நிலையங்கள், 9 உயர்மட்ட, 3 சுரங்கப்பாதை மற்றும் ஒரு டிப்போ அமைகிறது. பீக் ஹவரில் உச்சபட்ச நேரத்தில் 5 முதல் 10 நிமிடங்களுக்கும் சாதாரண நேரத்தில் 10 முதல் 15 நிமிடங்களுக்கும் ஒருமுறையும் நமோ பாரத் இயக்கப்படும். வார நாட்கள் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மீரட் மெட்ரோ, நமோ மெட்ரோ என இரண்டிற்கும் ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தலாம். கட்டண விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மீரட் மெட்ரோ ரயில்கள் 3 பெட்டிகள் கொண்டவை. 173 இருக்கைகள் உட்பட மொத்தம் 700க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்லக்கூடியது. ஏசி பெட்டிகள், மெத்தை இருக்கைகள், சிசிடிவி கேமராக்கள், யூஎஸ்பி மொபைல் சார்ஜிங் பாயிண்டுகள் போன்ற நவீன வசதிகள் பயணிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளனர். பயணிகள் பாதுகாப்பிற்காக அவசரகால தொடர்பு அமைப்புகள், எச்சரிக்கை மணி, தீ அணைப்பான்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். ரயில் நிலையங்களில் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய ரயில் இயக்கத்துடன் ஒருங்கிணைந்த நடைமேடை கதவுகளும் அமைக்கப்பட்டுள்ளனர். பெண்கள், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு இருக்கைகள், சக்கர நாற்காலிகள், லிப்டுகள் என தேவையான பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். நமோ பாரத் மற்றும் மீரட் மெட்ரோ இரண்டும் ஒரே உள்கட்டமைப்பை பயன்படுத்தினாலும் அவற்றின் நோக்கங்கள் வேறுபடுகின்றன. நமோ பாரத் ரயில்கள் நகரங்களுக்கு இடையேயான மண்டல பயணங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவை மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். இதன் மூலம் டெல்லி மீரட் பயணம் சுமார் 55 நிமிடங்களில் முடிவடையும். இது மீரட், காசியாபாத், நொய்டா, டெல்லி, குருகிராம் நகரங்களுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துவதோடு சாலை நெரிசலை கணிசமாக குறைக்கும். மறுபுறம் மீரட் மெட்ரோ ரயில் நகரத்திற்குள் உள்ள பயணிகளுக்கு சேவை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. 23 கிலோமீட்டர் வழித்தடத்தில் இயங்கும் இந்த மெட்ரோவில் நாம் சுமார் 30 நிமிடங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியும்.